வெல்கம் டு விஐபி vlogs. ஹாய் வணக்கம். சாம் ஓடி போன நினைச்சிட்டு நான் எங்க ஓடி போனேன்? சாம் திரும்ப வந்துட்டா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா என் காலேஜ் ஃப்ரெண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான் ஆல்ரெடி. அவன் என்னடா லைஃப் தெரியுதா இல்லையாடா? சரி இருக்கிறதானே வரும். இல்ல கேமரா ஆரம்பி குவாலிட்டி என் காலேஜ் ஃப்ரெண்ட் அவனோட கடைக்கு வந்திருப்போம். நம்மள இன்வைட் பண்ணிருந்தா சும்மா மாமாப்பிள்ள கடையில இன்மைட்ல எல்லாம் கண்டென்ட் இல்ல, அதனால நாங்க அப்படியே அவன் கடைக்கு வந்துட்டோம். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனை பாக்குறதுக்காக போறோம். வாங்க உள்ள போய் ஏன் எடுக்க மாட்டியா? பேசு. உள்ள போய் மிட்டாய் கடை நம்ம தலைவர் வச்சிருக்காரு. மிட்டாய் கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அவ்வளவு இன்னைக்கான vlog. போலாமா? வா. எங்கடா உள்ள இருந்தவன ஆக்கடா? இந்த 10 நாள் ஆச்சு. நல்லா இருக்கா? நீ எப்படிடா இருக்க? இப்படி காலேஜ் பார்த்தது இப்பதான் பாக்குறேன். எப்படி இருக்க? நான் நல்லா ஜம்முட்டு இருக்கேன். Business எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கேன். திடீர்னு வந்திருக்கேன். இனி சும்மா அப்படியே உன் கடைக்கு வரலாம். உன் கடையில என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்படியே போடலாம். போடலாமா? போடலாம். போடலாம்னா வாங்கலாம். இந்த கடையில இருந்து ஜாமான் எடுத்துக்கிட்டு வேற கடையில போடலாம். அப்படி வந்து போடலாம்னு ஏன்டா தப்பாவே நினைக்கிறீங்க? லோடு ஏத்துறவனா நீ? பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கு. அதான் நீ வந்துட்ட பொண்ணு விளங்காது. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நைட் வச்சிருக்க எல்லாமே ஹோல்சேலா? எல்லாமே ரேட் கம்மி பெஸ்ட். ஹோல்சேல் சொல்லி என்ன ரேட்ரா? என்ன ரேட்டுக்கு மாப்பிள்ள இது பாத்துச்சிங்க மாப்பிள்ள. இது வந்து 150 எம்ஆர்பி மாப்பிள்ள. நம்மகிட்ட வேற 105 ரூபா மாப்பிள்ள. 5 ரூபா. அதுக்கு பேரே இருக்காது. எடுத்தோட எம்ஆர்பி என்ன பேரே தெரியாது. என்ன மிட்டாய் இது வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் கேக் மாப்பிள்ள. இது வந்து பாதாம் இருக்குல்ல மாப்பிள்ள. அந்த மாவுல வந்து பாதாம் வச்சிருப்பாங்க சென்டர்ல வச்சு. இது வந்து பாதாம் கேக்னு போவாங்க பேரு. இது வந்து இதுதான். இது 150 எம்ஆர்பி 105 ரூபா வரும். இது வெளியே வாங்கினா நமக்கு ரேட் ஜாஸ்தி வரும். நம்மகிட்ட வந்து இந்த பெஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். சிங்கிள் பாக்ஸ் இருந்தாலும் கொடுப்பேன். ஆமா சிங்கிள்லாம் கொடுப்போம். எப்படின்னா ஓகே. அதாவது எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதே பெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ரேட் ஒன்று கம்மியாகும். பெட்டி பாக்ஸ் எடுத்தா பெட்டினா ஒரு ஒரு பாக்ஸ்க்கு 20 rupees வரும் மாப்பிள்ள. 20 rupees எடுத்தா ஒரு 5 ரூபா இன்னும் ரேட் கம்மியா. இன்னும் கம்மியா தருவேன். பாரு நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்க எல்லா ஐட்டத்துக்கும் எல்லாரும் இதே மாதிரி தான். இது சவுண்ட் அப்படிதானே? மாப்பிள்ள சோன் பிடி சவுண்ட் வாங்கினா பக்கெட் ஃப்ரீயா? பக்கெட் இந்த பக்கெட் வந்து சோன் இருக்கு மாப்பிள்ள. அந்த சோன் சாப்பிட்டு முடிச்சு பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கவுண்டர் போட்டு திருப்பி கவுண்டர் போடுற பத்தியா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பக்கெட் யூஸ் பண்ணி நம்ம வீடுக்கு மக்கள் கூட மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி ஆமாண்டா மக்கா யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு பேப்பர் தானே? இது வந்து மாப்பிள்ள 150 எம்ஆர்பி மாப்பிள்ள. ஆனா நம்மகிட்ட வந்து 100 ரூபா தான். 100 ரூபா தான். 50 ரூபா பெனிஃபிட். இதே வெளியே வாங்கினா ஒரு 130 ரூபா அந்த ரேஞ்சில கொடுப்பாங்க. எப்படி உங்களால சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தர முடியுது? எல்லாம் பல்க் பர்ச்சேஸ் தம்பி. பல்க் பர்ச்சேஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. சாதா கையில பல கோடிகளை பதுக்கி வச்சிருக்கேன். பூரா மிட்டாயா வாங்கி போட்டிருக்கேன். ஏன்டா அப்படி பேசிட்டு எல்லாம் பிளாக் பண்ணி மிட்டாய் அரைக்க வச்சிருக்கேன். போறாங்க. அது எல்லாமே வச்சிருக்கேன். பிளாக் பண்ணி, ஆரஞ்சு பண்ணி, ஒயிட் பண்ணி எல்லாமே வச்சிருக்கேன். Don't try to play the fool with me, Nikesh. என்ன திடீர் வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது சும்மா சரி நண்பன் பிசினஸ் பண்றான், ப்ரோமோட் பண்ணலாம். இப்ப நம்ம ப்ரோமோட் பண்ணி தான் கடை வர நல்லா தானே ஓடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. நான் கூட என்னமா நினைச்சேன். ஆனா கடை ஜம்முன் தான் இருக்கு. தம்பி எங்க போறீங்க? இங்க வாங்க. போடா வா. ஊரா இருக்கு வா. என்ன சொன்ன? ஊருக்கா இங்கேயே பார். ஊருக்காயிட்டு இங்கதான் இருக்கா? ஆமா ஊரா இருக்குன்னு எதுக்கு வந்த? சாயங்காலம் தேவைப்படும்பா. சாயங்காலம் தேவை உனக்கு? தேவைப்படும்டா தியானத்துக்கு. வா போதும் வை. கடைக்கார மனசு போறாப்ல. வெர்ரா இங்க போடுற தலைவன் யாரா? தோனி. தோனிக்கு இங்க என்ன வேலை? தோனிக்கு இங்க என்ன வேலை? தோனிக்கு இங்க இல்ல, எல்லா இடத்துலயும் வேலை இருக்குப்பா. சேப்பாக்கத்துல தான் இப்ப நேரம் ஆடிட்டு இருந்திருக்கணும். மேட்ச் வேற வருது. தூக்கி போட்டு சாத்த போறோம் பாரு. தம்பி அடிக் பாண்டியா தெரியுமா? தலை இருக்காது அது போல எங்களுக்கு. ஏய் தலையோட ஹெலிகாப்டரை விட நாங்க அடிக்கிற ஹெலிகாப்டர் தான்டா கிருன்னு போகுதாமா. வாயிலே தெரியுங்க. நான் சொன்னல அவன் பிளாக் பண்ணி பதுக்கி வச்சிருக்கான்னு. ஆமா நம்பளையில இங்க வார். ஓ மை காட். அதுல பாதி எனக்கு கொடுத்தது. பஜ்ஜில இல்ல, பணத்துல. மொத்த கட்டிங்க தான் வச்சிருக்கேன்.
அது கேமரா வர போட்டு பாதுகாப்பு வச்சுக்கேன் அப்படியா எப்படி இதெல்லாம் அதே மாதிரி தேவையான எடுத்துட்டேன் எலுமிச்சம்பழம் ஊருகா எலுமிச்சம்பழம் மாங்காய் ஊறுகாய் இருக்கு. பத்தாதுன்னு இழந்த புடவை எடுத்துட்டேன் நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாவோட மாங்காய் ஊறுகாய் தான் சுசாவா இருக்கும். நான் மாங்காய் ஊறுகாய் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். எல்லாத்தையும் ரப்பர் பேட் போட்டு கட்டி வச்சிருக்காண்டா. அதான் உன்னை மாதிரி அளந்து ஆட்டை போட்டு போக கூடாது. இன்னும் ஈஸியா இருக்கு. எங்க அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கேட்டாங்க. அது இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பெஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூரா ஊறுகாய் ஆயிட்டு. இங்க பாரு டோரா யாரு அவளை போ சொல்றா, எப்ப பார்த்தாலும் ஊரு மிஞ்சிட்டே இருப்பா. சொல்ற போறேன் வாங்கடா சொல்லிட்டீங்கக்கா. எங்க அம்மாட்ட நான் செருப்படி வாங்கின கதை இருக்கு, நீ கேள்விப்பட்டலையே. டோரா அங்க டோரா கேக்கு தெரியுமா, அந்த மலை உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு. நான் பாட்டுக்கு சேர்ல உட்காந்துட்டு பொரியல தெரிஞ்சு அங்க இருக்கு பாரு அங்க இருக்கு பாரு அங்க இருக்கு பாரு கத்துவேன். அம்மா பொட்டனையோட வந்துட்டு ஒரு அட்டி. கேக்குதா கேக்குதா கேக்குதுடா. ஏன்டா கத்துற? சொல்றா. நான் பேசுனது இல்லம்மா, அவன் பேசுனது கேட்டுச்சா? சாவு சாவு. இங்க பாரு லாலிபப். எது நம்ம செஞ்ச ஒரே மிட்டாய் தான். எடு சாப்பு. இது லாலிபப்ப சொன்னேன்டா. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த பொட்டி கடையில விட்டு விட்டா பார்த்த முட்டாய் எல்லாமே ஒரே கடையில பார்க்கும்போது எதை எடுத்து திங்கிறது எதையுமே எடுத்து திங்க முடியலடா. எனக்கு என்னட்ட காட்டா இருக்கு, பபுளா இருக்குன்னு. இது வேறு பபுள்ஸ் தானே எடுத்து ஊதத்தானே முடியும். அவ்வளவுதான் எடுத்து ஊதுவோம். பபுள்ஸ் தானே ஜெல்லியாடா. பபிள்ஸ் எப்படி தம்பி அப்படி ஊதுற மட்டும் டப்பா 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 பாய் ஊதுல. அவங்க அம்மா கீழே இருந்து விளக்க மாத்து கட்டி எடுத்து வேண்டா. இதுக்கு தான் நீ நான் ஊத மாட மாட்டேன். கடைக்குள்ள முட்டோட போறியா? பாரு எப்படி எழுதுறன்னு. பரிசையில வாங்கினது முட்டை. என்னடா நான் கூட என்ன நினைச்சேனே. க்ளோஸ் வாங்க கேமராமேன், ஜல்தி ஃபோக்கஸ் கரோ. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பார்த்துட்டு தானே இருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ முட்டையே வர மாட்டேங்குது. நீ பரிச்சு பேப்பர் எடுத்து பாரு. நான் பேசாம டப்பாவா தூக்கிடலான் இருக்கேன். டப்பாவை தூக்க போறியா? ஆமாப்பா. பாக்கெட் பாக்கெட்டா வாங்க 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 வாங்கண்ணே. இங்க வா கஸ்டமர் இருக்காங்க. வா வெளியே வா. நானும் கஸ்டமர் தான்டா. எப்ப ஒரு காலத்தை அவளை கூப்பிடவே இல்லை. நீ பாட்டுக்கு எடுத்துருக்க வந்து எதுக்கட வந்து கேட்டே இருக்காப்ல. நண்பன் அப்படித்தான்டா. பல வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா டே ஏன்டா வந்த, நீ இன்னுமே சாகாம இருக்க அப்படின்னு. ஏன் முட்டை அவர் எடுத்துட்டு போறாரு? யாரு? ஏன் பபிள்ஸ் முட்டை அண்ணன் தூக்கிட்டு போறாரு? பாத்தியா இல்ல என்னாலதான் நான் வாய வச்ச நேரம் முட்டை ஏதாவது இது ஊதுபத்தி செக்ஷன்டா. பரவாயில்ல என்ன தியானத்துக்கு தேவைப்படுறது. ஆனா ஆயிடுச்சு காய்ஸ். ஊதுபத்தியுமே சரியான பேவல இருக்கு காய்ஸ். இந்த ரூமே வாசனையா இருக்குல்ல, குடிக்கவே தேவையில்லை. நம்ம ராஜ் என்னப்பா சென்ட் எடுத்துருக்கிற? சென்ட் இல்லடா, இது ஒரு வகை ஊதுபத்தி. ஆமா நம்ம ராஜ் சொன்ன ஆகலையே ஊதுபத்தியா? ஓ மை காட். நம்ம ராஜ கொடுத்து வச்சோம்டா. ஏன் குளிக்கவே தேவையில்லை. இந்த ரூமே இவ்வளவு வாசனையா இருக்குல்ல. டெய்லி வந்து இங்கிட்ட ஒரு வாரம் சொரசனா போதும். இந்த 1000 வாழ மாதிரி 100 வாழாவா அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன தம்பி போட்டுக்காப்ல சீசன் 5 பாத்தியா. ஒருத்தன் அவங்கிட்ட இருக்க பணத்தை இவ்வளவு ஓப்பனா காட்டுறான்னா அப்ப எவ்வளவு வச்சிருப்பாங்க. பூரா கோல்டு பிஸ்கட் தான். தங்கத்தை பதுக்கி ஒருத்த டப்பால போட்டு வச்சிருக்கான்னா அது என் ஃப்ரெண்டு காஜா தான் இருக்கு. சரி ராஜா தான் இருக்கு. அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தாங்கன்னா இந்தாங்க எடுத்து உரிச்சு தங்க பிஸ்கட் கொடுப்பான்டா. கிரீம் பிஸ்கட்லயே வச்சாலும் வச்சிருப்பாரு. தங்கம்லாம் வரும் வெத்தாண்டா. எவ்வளவு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வந்தாருன்னு வச்சுக்கோ. ஏன் கிரீம் பிஸ்கட் 2 அப்படி திறந்து தங்கிட்ட வாங்க சார் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம ராஜோட கடைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா தியானத்துக்கு பொருட்கள் வாங்க. சார் ஆல்கஹால் நாட் அலவுட். இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது வந்து மாங்காயில போடுவாங்க தெரியுமா? உப்பு மிளகுத்தூள் அந்த பொடி. இழந்த பொடி. இழந்த பொடி அந்த பொடி இல்லையா? மாங்காய் தூள்ல போடுவாங்க. நீ இதுல கேட்டா நானும் 90s கிட்ஸ் தான் ப்ரோ. நான் 90s kids. அந்த மாதிரி 90s சூக்கேல பிறந்தோம். 90s ஏர்லி 2K கிட்ஸ். 2Kல போய் 90 கிட்ஸ். ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாழ்க்கையில நாங்க தான்டா வாழ்ந்திருக்கோம். அது வந்து காதல் வாழ்க்கையில தான். அப்படி மத்த எல்லா வாழ்க்கையிலும் நாங்க 2K கிட்ஸ் தான். 2K கிட்ஸ் தான். நாங்க தான்டா அப்போ இது இந்த 90s கிட்ஸ்லயும் சேராம 2K கிட்ஸ்லயும் சேராம வீட்டுக்கு சேராம தெருவுக்கு சேராம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவே. அது நாங்க தான்டா. லாட்டி சாக்க போய் வேணுமா வேண்டாமா? வேணாம். பரமேஷ் சி ட்ராலிங். You fool you sir. Education no. இதோ ஒன்னாவது கரெக்டா படிக்கிறியா? நீ எல்லா டப்பையும் தூக்காத. அங்க ஒரு ஜக்கு இருக்கு பாரு. ஜக்க தூக்கு. தக்கத்துக்கு எங்க தியானத்துக்கு தண்ணி இல்லாம எப்படிதான் தக்கத்துக்குள்ள என்ன ஊட்டத்துங்க பத்தி நம்மளு முட்டை வாங்குறதுக்கே டப்பா வாங்குறதுக்கே முட்டை வாங்க நினைக்கிறேன் நான். நிச்சயம் எங்க அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளவு ஜக்கு ஒரு 10 ஜக்கு நேரம் தூக்கி இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து வாளி வச்சிருக்கீங்க பாத்தியா? வெளியே சோன்ப பிடிக்கு வாளி. எங்க அம்மா ஃபுல்லா மிளகாப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாங்காய் பொடி வேணும்னா நீங்க வர வேண்டிய இடம் என்ன கடை?
கேஎஸ் மிட்டாய் கடை அணுகுங்கள். கான்டாக்ட் நம்பர் தம்பி ராஜே 500 ஃபைனுப்பா. போனையா கீழே போட்டார் ஒன்று அதெல்லாம் கேளுங்க. தம்பி ராஜன் சக்கமடி தூக்குப்பா. உடச்சு போட்டு இருக்கேன். தியானத்துக்கு தேவையான பொருள் உங்க கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். கூப்பிடாம வந்து நம்மளுக்கு உயிரை வாங்கி சிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அப்படின்னு பாக்குறேன். ராஜு என் உயிர் நண்பன் சொல்லிட்டு வந்தேன்டா. உயிர் நண்பன் அப்படிதான் சொல்லுவேன். அங்க பாருங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, தம்பி தங்க பிஸ்கட் அப்படி ஓப்பனா வச்சு வித்துட்டு இருக்கியா, அவனை வந்து பிடிக்கிறதா பிடிச்சுக்காங்க. இந்த பாக்கெட்ல ஞாபகத்துக்கு வருதா இல்லையா, பள்ளிக்கூடம் படிக்கும் போது இதை எங்க அப்பா ஒன்று வாங்கி கொடுத்துருவாரு. பாக்கிறேன் போறா அப்பயே பணக்காரங்க. பிறந்த நாளுக்குடா, பிறந்த நாளைக்கே மாங்காய் மிட்டாய் வாங்கிட்டு போவீங்க. இந்த மிட்டாய் இல்லடா, நான் இந்த மாதிரி ஒரு மிட்டாய், இந்த மாதிரி ஒரு ரெக்லஸ் மிட்டாய் வாங்கி கொடுத்துருவாரு. சரி, வாங்கிட்டு போறது மேட்ரு கிடையாது. இந்த முட்டாயை கொடுக்கறதுக்கு பக்கத்து கிளாஸுக்கு தான் போகும் தெரியுமா, அதுதான் மேட்ரு. அந்த நேரத்துல மிஸ் ஒரே ஒரு பையனை தான் கூட அனுப்புவாங்க. அது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல எவனை கூப்பிடுவோன்னே, ஒருத்தனை கூப்பிட்டா இன்னொருத்த கோச்சிக்குவா. இதுல எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு போனோம்னா அதுலயே 6 வருஷம், இப்ப 6th ல இருந்து 12th வரைக்கும் படிக்கிறேன். 6ஆம் கிளாஸ்லயே பிளான் போட்டுருவேன். 6th ல இவன், 7th ல அவன், 8th ல நானு, 9th ல அவன், 10th ல அவன்ட்டு ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு போய் எல்லா கிளாஸ்லயும் முட்டாய் கொடுத்துட்டு வந்தோன்னு வையன், பேலன்ஸ் ஒரு 50 முட்டாய் இருக்கு. இந்த 50 முட்டாயை வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா எங்க அப்பா ஆல்ரெடி கணக்கு போட்டு கொடுத்து சாக்கி விட்டுருப்பாரு. இத்தனை டீச்சரும் கிளாஸ்ல இத்தனை பேரு, இத்தனை பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் முட்டாய் கொண்டு வந்து ஏரியா கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இந்த 50 முட்டாய் அவனுக்கு விடுவாடுங்களா, ஒவ்வொருத்தர் 10 முட்டாய், 20 முட்டாய், பேலன்ஸ் முட்டாய் கொடுக்கலன்னா கோச்சுக்குவாங்க. நல்லா பார்த்தியா டார்க் சாக்கோ நம்ம நல்லா இருக்கு தெரியுமா, வாயில வாங்கி சப்ப வச்சு, வாயில சப்ப வச்சியா, வாயில போட்டு சப்பிட்டே இருக்கலாம்டா. வாங்க. எப்படி இந்த ஐடியா கடை வைக்கலாம்னு ஐடியா உங்களுக்கு வந்தது? அவருக்கு என்ன வந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு தானே வந்துச்சு. இந்த மிட்டாயில எங்க இருந்து, ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணதா? இல்ல ஹைதராபாத். ஹைதராபாத் ஃபாரின்ல வராது. ஹைதராபாத் எங்க பாருங்க வராதுதான் நானும் சொல்றேன். போதுமாமே ஆடின ஆட்டெல்லாம் போதுமா. இது வந்து 80 ரூபா எம்ஆர்பி தம்பி. நம்மகிட்ட வரும் 50 ரூபா தம்பி. மாசம் போல 55 ரூபா தம்பி. இந்த ரேட்டுக்கு எங்கேயும் வாங்க முடியாது தம்பி. எம்ஆர்பி 80 ரூபா எம்ஆர்பி. நம்மட்டானா 55 ரூபா. சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். புது ஸ்டாக் இப்பதான் ஸ்டாக் இறங்கிருக்கு. இப்பதான் ஸ்டாக் இறங்கி சூடா இருக்கு. 6 வந்து வாங்கிக்கோங்க. அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிருவாப்ல, அவர் மோசமானவர். இது கடலை மிட்டாய். மேக்ஸிமம் எல்லாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எம்ஆர்பி 100 ரூபா எம்ஆர்பி. ஆனா நம்மகிட்ட இது விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடாம எங்க அண்ணன் மாதிரி ஆள் இருப்பாங்க. அவங்க எப்படி சாப்பிட வைக்கிறது? அவங்களும் சாப்பிட வச்சுட்டு அதான் நம்மகிட்ட இவ்வளவு வெரைட்டி இருக்கு தம்பி. இது இல்ல அது திருசால வாங்கி தராத மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். வா சிக்கிக்க போற கம்பிகளுக்கு வா சொல்லுங்க. ரேட் எவ்வளோ தம்பி? இது வந்து 60 ரூபா தம்பி. இந்த ரேட்டுக்கு வந்து தம்பி நம்ம கேஷ் மட்டும் தான் இந்த ரேட் வாங்க முடியாது தம்பி. வெளியே எங்கேயும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது தம்பி. பெஸ்ட் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன் தம்பி. நம்ம கஸ்டமருக்காக மட்டும்தான். நம்மளை தேடி வந்தா பெஸ்டா நான் பண்ணி தரேன் உங்களுக்காக சிறப்பா. நம்மளை தேடி வராதவங்களுக்கு தெரியும், அதுவும் வருவாங்க. வேலை என்ன கிஃப்ட்ப்பாவா? கிட் பாக்ஸ் இதுக்குள்ள வந்து சாக்லேட்டு, விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா காசு மாடல்ல ஒண்ணு போட்டிருக்காங்க. அது மணி பாக்ஸ். அத உன்னோட மணின்னு சொல்றா, பதுக்கி வச்சிருக்கான் பிளாக் மணியை பூரா. நீ ரைட்ரா, நீ இங்க இருந்து போறதுக்குள்ள நீ எங்கிட்ட சர வச்சிருவேன். அவ்வளவுதான். என்ன முடிச்சு விட்டுருவோம். நீங்க சார் புடிச்சு செய்யல ஓடுங்க சார். காலேஜ்ல 10 ரூபா கொடுத்தது திருப்பி கேட்கறாங்க. அது 2 ஊரா நக்க விட போறா விட்டுருவான். இதுக்குள்ள வந்து இந்த சாக்லேட் இருக்கும், விளையாட்டு பொருள் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி காசு உள்ள வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் காசா இல்ல டம்மி காசு? நான் ஒரு 10 ரூபாய்க்கு தூக்கிட்டு போயிருப்பேன். ஒரிஜினல் காசு இருக்கு. இந்த சாக்லேட் இல்ல தம்பி. இது வந்து மேக்ஸிமம் பர்த்டேக்கெல்லாம் இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. இந்த அன்கிட் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா பசங்க நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். கேஷ் மட்டும் தான் அந்த பிராண்ட் இருக்கும். எங்கேயுமே இந்த பிராண்ட் இருக்காது. இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 60 ரூபா. 100 ரூபா எம்ஆர்பி. நம்மகிட்ட வெறும் 60 ரூபா. 100 பீஸ் இருக்கும். அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா தம்பி இதுல வெரைட்டி ஓசன் இருக்கு. ஓசன் பாத்தீங்கன்னா தரமான குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி. இதுல பாத்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு, மில்க் இருக்கு. இது ஏலக்காய் ஃபிளவர் தம்பி. இது மில்க் ஃபிளவர். அப்புறம் பாத்தீங்கன்னா இது குல்ஃபி ஃபிளவர். இது சாப்பிட்டா குல்ஃபி சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கும். நமக்கு அப்படியே குல்ஃபி சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கும். இந்த தேன் இருக்குல்ல, தேன் லெவல்ல இது இருக்கும். இந்த மரத்துல இருக்க தேன் இருக்குல்ல, அந்த ஃபீல்ல இருக்கும். இந்த தேன் அனி சாக்லேட். எடுத்து நக்கி பாரு. 72 rupees. உள்ள எவ்வளவு இருக்கும்? 1 kg. 1 kg ஜிஎஸ்டி இல்லாமையா? ஜிஎஸ்டி எல்லாம் போறது இல்ல, போடுறதே இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு சாட்சி உங்களுக்காக. ஓகே, என் பேரு சமீர், இவர் பேர் சீனிவாசன். இந்த பேரை சொல்லி இந்த கடைக்கு வந்தீங்கன்னா டப்பா உங்களுக்கு ஃப்ரீ அப்படிலாம் எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்கல. ஆனா சீப் அண்ட் பெஸ்டா தான் எல்லா ரேட்டுமே இருக்கு. நீங்க அணுக வேண்டிய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். நம்பர் கேஎஸ் மிட்டாய் கடை. அதான ப்ரோ? கேஎஸ் மிட்டாய் கடை எங்க இருக்குன்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டுக்கு சத்திர வீதிக்குள்ள வந்தீங்கன்னா கேஎஸ் மிட்டாய் கடை 2 பிரான்ச் வச்சிருக்கியோ? தெரிஞ்சு 2 பிரான்ச், தெரியாம எத்தனை பிரான்ச்? இன்னொரு பிரான்ச்ல என்னென்னது? அங்கேயும் மிட்டாய் தானா? அங்க வந்து ஃபுல்லா ஸ்நாக்ஸ்,
ஜிலேபி லட்டு எல்லாமே கிடைக்கும். இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ப்ரோ. எல்லாம் வந்தீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். பட்டாணி, சில்லி, மசாலா கடலை, ஆயில் கடலை, பருப்பு, பட்டாணி, அப்புறம் சேவு, சீவல், பாவக்காய், நேந்திரம் வந்து ரெண்டு கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, சாம்பார், இப்படி சாம்பார் கிடைக்கின்ற எல்லா பொருட்களும் நம்ம கடையில் இருக்கு. இஞ்சி மரப்பா அப்படிங்கிற மாதிரி நேந்திரம் 2 குவாலிட்டி இருக்கு. ஆயில் பாம் ஆயிலில் போட்டது இருக்கு, தேங்காய் போட்டது இருக்கு. மேக்ஸிமம் வீட்டு படி வாங்கினா தேங்காய் வாங்க. தேங்காய் ஃபியூர் கோகனட் ஆயிலில் போட்டிருக்கோம். அது உடம்பு ஹெல்த்தி. ஞாபகம் இருக்கா? இல்லைன்னு சொல்ல அப்போ விட்டுருவாங்க. இல்லைப்பா போயிட்டோம். எனக்கு இருக்கு. நீ வா இது எவ்வளோடா? மாப்பிள்ள வெறும் 35 ரூபா மாப்பிள்ள. வெறும் என்னன்னு சொல்லி தர கேமரா 1 ரூபாடா இது. என்ன 1 ரூபாய்க்கு முட்டாய் விற்குண்டா. எடுத்து இந்த கயிறு சொல்ல மாட்டாங்க. 1 ரூபா 30 ரூபாங்கிறாங்க. 1 ரூபா இந்த முட்டாய் இருக்குல்ல, இந்த முட்டாயில இந்த கயிறு இருக்கு தெரியுதா? இந்த முட்டாய் எனக்கு தெரியுது. அது என்ன முட்டாய் அதுதான்டா இது கயிறு மிட்டாய்டா. இந்த முட்டாய் வாங்கி இந்த முட்டாய் மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்காக யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த கயிறு இருக்கு பார்த்தியா? கயிறு எடுத்து இழுத்து விட்டானே அந்த முட்டாய் கிரு சுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் ஒரு காலண்டா. இதுங்க ஸ்ட்ராபெரினா சாப்பிட்டப்பா. இது 1 ரூபா ஜெல்லி தம்பி. ஜெல்லியா? டப்பாவோட குடிப்பீங்களா? டப்பா பக்கெட்டோட வாங்கி. டப்பா எவ்வளோ? ஃபேமிலி பேக்கு. அதான்டா எவ்வளோ? டப்பா 450 ரூபா. டப்பா நான் கேட்கல. இது ஃபுல்லாவே 450 ரூபா. 3 நிமிஷம் தான். ஒன்று மட்டும். ஒரு டப்பா 450 ரூபா. இப்போ மிட்டாய் மட்டும் நம்ம கடையில் என்னென்ன இருக்கு? மிட்டாய் இல்லாமல் பத்தி இருக்கு தம்பி. இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிக்கலாம், கடைக்கு வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவைன்னா இந்த மாதிரி பொருள், இந்த மாதிரி பத்தி வாங்கிக்கலாம். இந்த சனா, ஒயிட் சீக்கு, லெவண்டரு, ஜாஸ்மீரு, இந்த ராயல் ப்ளூலாம் ஐட்டம் தரமாக இருக்கும் தம்பி. ஐட்டம் தரமாக இருக்குமா? மாப்பிள்ள அந்த ஐட்டம் மாப்பிள்ள. இது வந்து இந்த சரக்கு சொன்ன நான் சரக்கா? பத்தி வாங்கிட்டு வேலைக்கு வெயிட் பண்ணாத. நான் பண்றேன் மக்களே. இது எடுத்துட்டு ஐட்டம் தரமா இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த சொல்லடா சரக்கு தரமா இருக்கு சொல்லுவது அப்படின்னு. அப்புறம் கேட்டா நான் மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டேன். இந்த ஐட்டம் யாரும் யூஸ் பண்ணலாம்? பத்தி ராயல் ப்ளூ பத்தி இந்த பத்தி ஐட்டம் மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும். இதில் மொத்தம் 2 ஃப்ளவர் இருக்கு. ராயல் கிரீன் இருக்கு, ராயல் ப்ளூ இருக்கு. ஒரு பீஸ் வந்து 40 ரூபா வரும். உங்களுக்கு ஒரு கவர் வாங்கும்போது 240 வரும். ஆமா. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஜாஸ்தியாக போகிறோம். உங்களுக்கு எம்ஆர்பி ஒரு பீஸ் பத்தி வந்து 70 ரூபா எம்ஆர்பினா 420 ரூபா எம்ஆர்பி. ஆனால் என்கிட்ட வெறும் 240 ரூபா தான் பத்தி இந்த 6 பீஸ். சரி, ராயல் ப்ரூ விஸ்கியா பிராண்டியா? வேற அது என்ன பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேள்விப்பட்டிருக்கேன். பத்தி இருக்குது. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் பத்தி வந்து தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி இது 40 ரூபா தம்பி பத்தி. இது வந்து வந்துட்டீங்க கல்லாப்பில் கொஞ்சம் பங்கு கொடுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் பத்தி சொன்ன. கல்லாப்பட்டில் எவ்வளோ கலசனான்னு சொன்னியாடா? வாங்க நம்ம கேஸ் மிட்டாய் கிடைக்க வந்தீங்கன்னா கல்லாப்பட்டில் எவ்வளோ இருக்கும், நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி, பங்கப்பிரி யாராவது வருவாங்க சார், பங்கப்பிரின்னு கேட்பாங்க. கடை எப்போலாம் இருக்கும்? கடை வந்து காலையில் 8:30 ஓப்பன் ஆகும். நைட்டு ஒரு 8 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஃபேமிலி வரவங்க வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கும் வந்தீங்கன்னா நீட்டாக பார்த்து எடுக்கலாம். பேச்சுலர் வரவங்க பேச்சுலர் வரவங்க நீங்கள் 8 மணிக்கு மேலே வந்து பிளாக்ல ஓட்டுங்க. அப்போ வந்துக்கலாம் நீங்கள்.